உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113 www.katijanikah.com. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 626 அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 626 நாள் ஆச்சு. அதே வேளையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் ஆரம்பித்து 11 நாள் ஆச்சு. இந்த வேளையில் இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய போர் இன்னும் பல மாதங்கள் நீடிக்கும் அப்படிங்கிற செய்தியை தான் இன்னைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கு. மறுபக்கம் 2 தினங்களுக்கு முன்னாடி ஈரானுடைய ஃபொரோட்டோ என்று சொல்லக்கூடிய அந்த அணு உலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்காவுக்கு துளியளவும் வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற விஷயங்களை தான் இன்றைக்கி அமெரிக்க பத்திரிகை, குறிப்பாக நியூயார்க் டைம்ஸே எழுதிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். அன்பான நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 மாதம் ஆயிடுச்சு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் ஆரம்பித்து 11 நாள் ஆச்சு. ஸோ இந்த 11 நாளில் இன்று வரையும் ஈரானுடைய கைதான் ஓங்கி கொண்டிருக்கிறது. காரணம், ஈரான் தன் கைவசம் இருக்கக்கூடிய பழைய மிசைல்களை பயன்படுத்தி இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளை அழிச்சிருக்கு. குறிப்பாக தான் டார்கெட் வைத்த இராணுவ இலக்குகள், உளவு இலக்குகள் என்று பல இடங்களை இன்னைக்கு காலி பண்ணிட்டு இருக்கு. ஆனால் பதிலடியாக இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய தாக்குதல் எல்லாமே இன்னைக்கு ஈரானில் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள், மக்களுக்கு தேவையான விஷயங்களை தான் டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்பஹான் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சில பல்கலைக்கழகங்கள், தெஹ்ரானில் இருக்கக்கூடிய முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் என்று பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் மேலே பெரிய தாக்குதல் இன்னைக்கு இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கு. மற்றொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய அரசு தொலைக்காட்சி அலுவலகமாக இருக்கக்கூடிய IRIB என்று சொல்லக்கூடிய அந்த அரசு தொலைக்காட்சி கட்டிடத்தின் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. காவல் அலுவலர்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. இன்னும் அரசு இயந்திரங்கள் எங்கெங்கே இருக்கோ அதன் மேலேயும் வெகுஜன மக்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த 11 நாளில் இதுவரையிலும் ஈரானில் 600க்கும் மேற்பட்ட மக்கள் இஸ்ரேல் மூலம் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு விஷயங்களை பார்க்க முடியுது. அதே நீங்கள் இஸ்ரேல் எடுத்தீங்கன்னா ஈரானுடைய தாக்குதலில் பெரிய அளவில் வெகுஜன மக்கள் இதுவரையும் இறக்கலை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக 10 20 அல்லது 30 நபர்கள் இறந்திருப்பாங்க. அதுவும் கிராஸ் ஃபயரில் தான் இறந்திருப்பாங்க அப்படிங்கிற செய்தி தான் வருது. தவிர ஈரான் நடத்தின தாக்குதல் வெகுஜன மக்களை கொன்றிருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் கூட கிடையாது. ஆனால் நெத்தன்யாகு இன்றையும் பொய்யாக பரப்பிட்டு இருக்கிறாரு. அவங்க சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க, மருத்துவமனை மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற போலியான செய்திகள் இன்னைக்கு நெத்தன்யாகுடைய அந்த டெரரிஸ்ட் கும்பல் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா பரப்பிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு மேற்குலக மீடியாக்களும் மோதிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஈரான் டார்கெட் பண்ணுறது எல்லாமே மருத்துவமனை பக்கத்தில், எப்படி காசா பகுதியில் மருத்துவமனைக்கு கீழே ஹமாஸுடைய தலைமையகம் இருக்குன்னு போலியாக சொல்லி ஒரு தாக்குதல் நடத்தினாங்களோ அதுபோல் இல்லாமல் உண்மையாகவே இஸ்ரேல் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கீழே இருந்த தளங்கள் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. குடியிருப்புகள் மத்தியில் இருந்த இஸ்ரேலுடைய உளவு கட்டமைப்புகள் மேலே தாக்குதல் நடத்துனாங்க. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு அஸ்தோத் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான இடம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மின் கட்டமைப்பு மேலே ஒரு பெரிய தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க. நிச்சயமாக அது ஒரு பேரழிவை ஏற்படுத்தி இன்னைக்கு இஸ்ரேலுடைய பல்வேறு நகரங்கள் இருள் சூழ்ந்த நிலையில் மின்சார விநியோகம் சரியாக செய்ய முடியல அப்படிங்கிற விஷயத்தை கூட அங்கே இருக்கக்கூடிய மின்துறை அமைச்சகம் இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. ஸோ இந்த அளவு இன்னைக்கு ஈரானுடைய தாக்குதல் வலுவாக இருக்குது. ஆனால் இதில் ஈரானுடைய மிசைல்கள் சில இடங்களை சரியான முறையில் தாக்காமல் வேறு இடங்களையும் தாக்கின செய்திகள் வருது. அதாவது வெகுஜன மக்கள் கிடையாது. உதாரணத்துக்கு இந்த மின்கட்டமைப்பு அஸ்தோத்துக்கு மேலே நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு ராக்கெட் ஏவுச்சு. அஸ்தோத்துடைய அந்த மின்கட்டமைப்பு என்பது சாலையின் வடக்கு புறம் இருக்குது. ஆனால் முதல் ஏவன் அந்த மிசைல் என்னாச்சுன்னா வடக்கு புறம் அது மேலே அடிக்காமல் கிழக்கு புறம் இருக்கக்கூடிய காலியான இடத்துல போய் அடிக்குது. இதுபோல் ஒவ்வொரு சில இடங்களில் இஸ்ரேல் டார்கெட் பண்ணுற இடங்கள் வேறு இடங்களுக்கு துல்லியமாக இல்லாமல் வேறு இடங்களை தாக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடியுது. நம்ம 100க்கு 100 ஒரு ஹாலிவுட் படத்தை கொடுப்பதற்காக இந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷனோ இந்த செய்திகளும் நம்ம கொடுப்பது கிடையாது. பல செய்தி வாசிக்கக்கூடியவர்கள்லாம் அப்படியே ஹாலிவுட் படத்தில் என்னென்ன காட்சிகள் வருமோ அதை சேர்த்து சொல்கிறாங்க. அப்படி இல்லை, ஈரான் எதர்ச்சியாக என்ன களத்தில் பண்ணிட்டு இருக்கோ அதை சொல்கிறோம். ஈரான் முழுக்க 100% துல்லியமான தாக்குதல்லாம் எடுக்கிறது இல்லை. ஒரு சில இடங்கள் அடி வாங்கிட்டு இருக்கு, மிசைல்கள் தப்பாக போய் விழுகுது. இதோட ஈரானுக்குள்ளே இன்னைக்கு மொசாலுடைய உளவாளிகள் உலாவை கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களை கைது செய்து நடவடிக்கையும் இன்னைக்கு ஈரான் எடுத்துட்டு இருக்கு. அப்போ ஏன்னா ஒரு போர்னு இருந்தால் சில குறை நிறைகள் இருக்கும். அதை பீட் பண்ணி நாட்டையும் இரானியையும் மக்களையும் காக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு அரசு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஏனென்றால் ஈரானை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். ஈரான்ட்டையும் சில வீக்னஸ் இருக்குது. ஆனால் ஈரான் இருக்கக்கூடியது பொருளாதாரத்துக்காக அரசியல் ஆதாயத்துக்காக கிடையாது.
ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு விடுதலை அடையணும், விடுதலை பலஸ்தீன் உண்டாகணும், அதே போல் அல் அக்ஸாவை மீட்க வேண்டும் என்ற அந்த உயிரை சிந்தனையில் இன்னைக்கு தன் உயிர் தியாகத்தை முன்னிறுத்தி தான் இந்த போரை கொண்டு போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ஈரான் இல்லை ஒரு துளியளவும் அரசியல் செய்யவே இல்லை, தனது சொந்த லாபத்திற்காகவும் இதை செய்யலை அப்படின்னு நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. அப்போ ஒரு பக்கம் இன்னைக்கு இஸ்ரேல் இங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்கள், முக்கியமான அலுவலர்கள் சார்ந்த விஷயங்கள் அடிக்குது, ஈரான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கட்டமைப்புகள் சார்ந்த விஷயங்கள், அந்த மக்களுக்கு தேவையானங்கிறத அந்த மக்கள் நிலத்தை விட்டு எப்படி ஓட்டணும், நிலத்தை விட்டு எப்படி துரத்தணும்னு பார்க்குது. ஏன்னா அந்த நிலம் அவர்களுக்கான கிடையாது. இன்றைக்கி பாருங்களேன், இன்றைய காலையிலிருந்து ஆயிரக்கணக்கான இஸ்ரேலில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் தீவிரவாதிகள்லாம் சைப்ரஸ் என்று சொல்லக்கூடிய தீவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் சட்டவிரோதமாக அந்த நாட்டுடைய சட்டங்களுக்கு புறம்பாக, அப்படின்னா என்னென்னா நாட்டுடைய சட்டம் என்னென்னா எந்த சூழ்நிலையும் நாட்டை விட்டு போகக்கூடாதுன்னு, சொந்த நாடாக இருந்தால் தானே வச்சுருப்பாங்க. இல்லை ஆயிரக்கணக்கான மக்கள் போட்டில் ஏறி சைப்ரஸ் தீவுக்கு அகதிகளாக போயிட்டு இருக்காங்க. ஸோ காசாவில் எப்படி நம் சொந்த மக்கள், நம் சகோதரர்கள் அகதிகளாக போவிச்சாங்களோ அதே நிலை தான் இன்றைக்கி இஸ்ரேலுக்கு உருவாயிருக்கு. அகதிகளாக சைப்ரஸுக்கு இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு தப்பிச்சு ஓடிட்டே இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் நான் இஸ்ரேலை விட்டு செல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இங்கே வாழ்ந்தாலும் உயிர் வாழ முடியாது, வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கொஞ்சம் உயிரோடு வாழணும்ப்பா, சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு இந்த நிலத்தை விட்டு காலி பண்ணி போகிறாங்க. அவங்களுக்கே தெரியும் இது நம்மளுடைய நிலைமை அல்ல, நாம் இங்கே இருந்தால் நிச்சயமாக நம் தலைமுறை வாழ முடியாதுன்னு தெரியும். அதை தாண்டி நெத்தன்யாகு தனது சுய லாபத்திற்காக, அரசியலுக்காக இன்னைக்கு சொந்த நாட்டு மக்களையே பனைக்கேதிகளாக, ஹியூமன் ஷீல்டாக பயன்படுத்திட்டு இருக்கிறார். அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அடுத்து 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா ஈரானுடைய முக்கியமான 3 அணு உலைகள் மேலே தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிற செய்திகள் உலகம் முழுக்க பரப்பப்பட்டது. இந்திய ஊடகங்கள்லாம் ஊன் பில்டப் பண்ணி அமெரிக்காவை ஹைப்பேற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட செய்தி என்னென்னா, அமெரிக்கா கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் ஈரானுடைய வான்பரப்புக்குள்ளே போய் தாக்குதல் நடத்தியிருக்கு. குறிப்பாக இந்த ஃபரோடா என்று சொல்லக்கூடிய ஃபரோடா நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே தான் தாக்குதல் நடத்தியிருக்கு. ஆனால் அந்த தாக்குதல் முழுமையாக வெற்றி பெறலை. ஏன்னா இந்த தாக்குதலில் இவங்க பயன்படுத்தப்பட்ட B2ல் கிட்டத்தட்ட பல டன், 1360 டன் அளவிலான வெடிமருந்துகள் இருந்திருக்கும் அதில். ஆனால் அதை அவங்க பயன்படுத்தலை. ஒருவேளை பயன்படுத்தியிருந்தால் ஒரு பேரழிவு ஏற்படுத்தியிருக்கும். அப்படி பயன்படுத்தினா கூட இந்த ஃபரோட்டோ என்று சொல்லக்கூடிய அணு ஃபெசிலிட்டிஸ் அந்த ஸ்டேஷனுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் 200 250 மீட்டருக்கு கீழே தான் அவங்களுடைய அந்த பேஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அதனால் இதை அழிச்சிருக்க முடியாது. ஒருவேளை அப்படி அழிச்சிருந்தா கூட அது போலியாக மாறி இருக்கும். ஏன்னா இந்த செய்தி கிடைக்கப்பட்ட பின்னாடியே அங்கே இருக்கக்கூடிய அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எடுத்துக்கொண்டு வேறு இடத்துக்கு அவங்க ஆல்ரெடி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தாக்குதல் நடத்தியிருந்தாலும் அழிவு ஏற்படுத்தியிருக்க முடியாது அப்படிங்கிற செய்தி வருது. ஸோ இந்த ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள், இடம் மாற்றிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த யூஎஸ்ஓடைய அமெரிக்காவுடைய அஃபீஷியல்ஸ் இந்த மாதிரி ஒரு சில கதைகளை சொல்கிறாங்க. என்ன கதைகள்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈரானிடம் கிட்டத்தட்ட 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருந்துச்சு. அதாவது 20% என்பதுதான் வரம்பு. அதை தாண்டி 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வச்சுருந்தாங்க. இந்த 60% யுரேனியத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 10 அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புது கதையை உருவாக்கி இன்றைக்கி மேற்குலகம் மற்றும் பல்வேறு இடங்களில் பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஷிஃப்ட் பண்ணது உண்மைதான். ஆனால் 10 அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கான யுரேனியத்தை தான் ஈரான் வச்சிருந்துச்சு. அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தாக்குதலுக்கு முன்னாடி வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு அமெரிக்காவுடைய அஃபீஷியல்ஸ் தான் வெளியிடுறாங்க. ஸோ இது 10 அணுகுண்டுகளை உருவாக்குவதற்கான யுரேனியமா அல்லது கதிர்வீச்சுகள் ஏற்பட்டு மக்கள் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்காவுடைய தாக்குதலை முன்கூட்டி அங்கே இருக்கக்கூடிய உலக அமைப்பு கணிச்சனால வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் அதிகபட்சம் இவங்க கையில் அணு ஆயுதம் இல்லை அப்படின்னு தான் உறுதிப்பட ஐநா மன்றங்கள் மற்றும் இன்னும் அணு ஆயுதம் சம்பந்தமான அமைப்புகள் கூட சொல்லிட்டு இருக்கு. ஈரான் அணு ஆயுதமே கிடையாதுன்னு சொல்லுது. ஸோ இதனால தான் ரஷ்யா, வடகொரியா, சீனாலாம் என்ன சொல்ல வருதுன்னா, அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இல்லாட்டி இல்லை, நான் அணு ஆயுதம் தரேன். கிட்டத்தட்ட நேற்று தினம் நினைக்கிறேன் ரஷ்யா சொல்லிச்சு, ஈரான்ட்ட அணு ஆயுதம் இல்லைன்னு நினைக்காதீங்க, தேவைப்பட்டால் அணு ஆயுதம் வழங்குவதற்கான நாடுகள் தயாராக இருக்குங்குது. அப்போ ரஷ்யா தன்னை மட்டும் சொல்லலை, ஆல்ரெடி அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய சீனாவையும் சொல்லுது, வடகொரியாவும் சொல்லுது. சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.